இன்றைக்கு கூட நம்ம மறுபடியும் ஆபிரகாமை குறித்து, ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ஆபிரகாம் இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நேயர்களுக்கு, இதை பல தூர தேசங்களிலிருந்து பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அன்பின் வேண்டுகோளை நான் மறுபடியும் வைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் மூலமாக கிட்டத்தட்ட 4000 பேர் முதல் செய்தி பார்த்துருக்கிறீங்க. அதற்கு பிறகெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் இரண்டாவது செய்தி, நூற்றுக்கணக்கான பேர் மூன்றாவது தொகுப்பு இன்னும் ஆயிரங்களை தாண்டி பயணிக்குது. தொடர்ச்சியாக ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா பார்க்க ஆரம்பித்திருக்கிறாங்க. ஒரு மணி நேரம் இந்த சேனலுடைய, குறிப்பாக இந்த வேத ஆராய்ச்சிக்காக நீங்கள் இந்த சேனலுக்காக செலவு செய்யுங்க. வாரத்தில் 1 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் வெளியிடுகிற இந்த செய்திகளுக்காக நீங்கள் காத்திருந்து, நீங்கள் ஆலயத்திற்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு, சிலர் ஆலயத்திற்கு போக முடியாமல் சீக்ரெட் கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, 1 மணி நேரம் வேத புஸ்தகத்தோடு நீங்கள் அமர்ந்து வாசிக்கப்படுகிற வசனங்களை புரட்டி அலசி பாருங்க. சொல்லப்படுகிற சத்தியத்தை கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா புதிய ஏற்பாடு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பழைய ஏற்பாடை முறையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா புதிய ஏற்பாடு உங்களுக்கு புரியாது. நீங்கள் அங்கங்கே வார்த்தைகளை கேட்பீங்க, ஆனால் வளர முடியாது. ஏதோ ஒரு செய்தி கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். மொத்த பைபிள் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி இதை நான் செய்து வருகிறேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்னொரு ஹெல்ப் எங்களுக்கு பண்ணுங்க. எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்த விரும்புனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு முறையும் வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ண முடியும், தேவ வார்த்தைகள் நாங்கள் வெளியிட்டதுமே உடனே உங்களுக்கு அந்த விளம்பரம் வந்துடும். நீங்கள் அதை வைத்து நீங்கள் திரும்ப என்ன செய்யலாம், தொடர்ந்து அந்த செய்திகளை கேட்டு நீங்கள் வளர முடியும். அதுபோல் உங்களுக்கு வேதத்தில் ஏதாவது நான் பேசுகிற செய்தியில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எப்படி ஆங்கிலத்தில் சிலர் டைப் பண்ணி கேட்பாங்க, சிலர் தமிழில், சிலருக்கு தமிழில் டைப் பண்ண தெரியலன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் முயற்சி பண்ணுங்க. நான் பதில் உங்களுக்கு உடனே அதுக்குண்டான ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். தூர தேசத்தில் இருக்கிறீங்க, வேறு மாநிலத்தில் இருக்கிறீங்க. ஒரு இந்தி பேசுகிற சகோதரர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, எங்களுக்கு இந்த செய்தியை இந்தியில் இல்லை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி. வருகிற காலங்களில் அதெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ நமக்கு அதுக்கு போதிய தேவையான காரியங்கள் நமக்கு இன்னும் சந்திக்கப்படலை. அது ஆங்கிலத்திலேயோ அல்லது இந்தியிலையோ நம்ம கீழே நம்ம என்ன செய்யலாம், டைட்டில் கொடுத்து ஹைலைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிற இந்த கடைசி கால பூமியில் வாழுகிற இந்த சந்ததிக்கு பைபிளை புரிந்து கொண்டா மாத்திரம்தான் ஆண்டவருடைய எல்லா ரகசியங்களும் புரியும். அவருடைய முழு திட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். முழு திட்டம் தெரிஞ்சிட்டா நீங்கள் ஏனோ தானோ என்கிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்காக வாழ மாறிடுவீங்க. உங்களுடைய பாதைகள் செவைப்படுத்தி வெளிச்சத்தின் பிள்ளையா ஆண்டவர் உங்களை உருவாக்கிடுவார். பலருக்கு நீங்கள் பிரயோஜனமாக மாறிடுவீங்க. ஸோ இன்றைக்கு மறுபடியும் நம்ம ஆபிரகாமுடைய அவருடைய அஸ்திபாரத்தில் செய்தியை நம்ம கேட்டு நம்ம வளரணும். ஆபிரகாமை சாதாரணமாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. போன வார செய்தியில் 4 காரியங்கள், ஆபிரகாமிடத்தில் காணப்படுகிற 4 காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அதை நீங்கள் கவனிக்கும் போது ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்த முதல் காரியம், ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார், பக்தி உள்ள மனிதனாய் இருந்தார். அது முதல் பாயிண்ட். பக்தி உள்ள மனிதனாக பலிபீடங்களை கட்டி தேவனுக்கு தகன பலிகளை செலுத்துவது, ஆராதனை பலிகளை செலுத்துவது வழக்கமாக கொண்ட மனிதன். கர்த்தருடைய நாமத்தின் மேல பக்தியும் பயமும் உள்ள ஒரு மனிதனாய் ஆபிரகாம் இங்கு காணப்படுகிறார். 2வது, ஆபிரகாம் நற்குணசாலி என்று அவர் தன்னுடைய
அவருக்குள் இருக்கிற நற்குணத்தை லோத்து என்கிற தன் சொந்த சகோதரனோடு சம்பாஷணை பண்ணுகிற ஒன்றாய் குடியிருக்கிற காலத்தில் கருத்து வேறுபாடு வந்தபோது தான் ஒரு நற்குணசாலி என்பதை அவருக்கு அறியாமலே அதை வெளிப்படுத்தினார். அதனால ஆபிரகாமுக்கு தேவன் அவர் தெரிந்து கொண்ட நோக்கம், நீங்க பாருங்க, ஒன்று பக்தி உள்ளவன், ரெண்டாவது நற்குணம் உள்ள ஒரு மனிதனாக ஆபிரகாம் வாழ்றத நம்ம பார்க்க முடியும். மூணாவது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஊழியக்காரன். ஆபிரகாம எங்க நீ புறப்பட்டு போ, இந்த தேசத்தை அளந்து நீ நட அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 75 வயதுக்கு மேல 90 வயதுக்கு மேலையும் நடையா நடந்து ஊழியக்காரன், கர்த்தர் அழைத்த ஒரு ஊழியக்காரன். அவருடைய ஊழியமே நடந்து தேசத்தை சுதந்தரிக்கணும். அவருக்கு பின் வருகிற சந்ததிக்கு அந்த தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பு, ஆபிரகாமுக்கு கொடுத்த திட்டம். அதை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவருக்கு ஈசாக்கு கூட அப்ப அவருடைய கைகள் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படவில்லை. ஆனா விசுவாசத்தோடு ஆபிரகாம் என்ன செய்ய ஆரம்பித்தாரு, நடக்க ஆரம்பித்தாரு. அதே நேரத்தில் ஆபிரகாமை குறித்து கடைசியா நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. ஆபிரகாம் எப்படிப்பட்டவர், ஒரு யுத்த வீரன். எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறீங்க? ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா செயல்பட்டாரு, ஒரு யுத்த வீரனாய் செயல்பட்டாரு. யுத்த சந்ததி, ஜெயம் கொள்ள துடிக்கிற ஒரு சந்ததி, எதிர்த்து போராட துடிக்கிற ஒரு சந்ததி. 75 வயசுக்கு மேல ஆபிரகாமுக்கு மனசுல பயம் இருந்துச்சா? கிடையாது. பயம் எல்லாவும் ஆபிரகாமுக்கு இல்லை. அதனால தான் வெறும் 318 பேரோடு போய் என்ன செய்தாரு, தன்னுடைய சகோதரனை மீட்டு கொண்டதோடு மாத்திரமல்ல, அவங்க கொள்ளையா அடித்து போன எல்லா உடைமைகளையும் திருப்பி கொண்டு வருகிற மன தைரியத்தையும் அந்த சரீர பலத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தபடினால அவர் யாரையும் அனுப்பிட்டு அவர் அமர்ந்து இருக்கல. அந்த யுத்த காலத்தில் ஆபிரகாமும் சென்று யுத்தம் செய்து அந்த இனத்தை ஜெயித்ததை நம்ம பார்த்தோம். அப்ப ஆபிரகாம் எதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்னா, ஒரு யுத்த வீரனாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களே. அப்ப ஜெபத்துல நம்ம ஆபிரகாமை போல மாறணும். சத்துருக்களோடு போராடி நம்ம ஜெயிக்கணும். பவுல் எழுதி வைத்திருக்கிற எபேசியர் 6 சொல்லப்பட்டபடி யாரோடு நம்ம யுத்தம் பண்ணணும், யாரோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறதற்கு இன்றைக்கு ஒரு நிழலோட்டமா ஆபிரகாம், பழைய ஏற்பாடு அப்படின்னாலே புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழலோட்டமான ஒரு அனுபவம். அதனால இதை எதையுமே ஒதுக்க முடியாது. ஆனா இதுல செய்த பலிகளோ ஆராதனைகளோ நம்ம செய்ய முடியாது. மாம்சத்துல போய் இன்றைக்கு நமக்கு யுத்தம் கிடையாது. ஆனா பவுல் சொல்லுகிறாரு, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடு, துரைத்தனங்களோடு, வான மண்டலத்தில் உள்ள அந்தகாரங்களோடு நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. அப்ப போராடுகிறவர்களாய்த்தான் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும், ஜெபத்துல தரித்திருக்கணும். ஒவ்வொரு நன்மைக்கு போராடி பெற்றுக்கொள்ளணும். தடைகளை நீக்கி ஜெபிக்கணும். தேசத்தை சுதந்திரிக்க போராடணும். திறப்புல நின்று போராடணும். கதவுகளை அடைக்கணும். சாத்தான விரட்ட தான் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமீன் சொல்லுங்க. யாக்கோபு 4:7 என்ன சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மெல்ல கூட போற மாதிரி ஆண்டவர் சொல்லல. எப்படி சொல்றாரு, ஓடி போவான். வெளிப்படுத்துற விசேஷம் 12:11 என்ன சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சிகளின் வசனத்தினாலும் யாரை ஜெயித்தாங்க, அவனை ஜெயித்தார்கள். அவன் என்று அங்கு சொல்லப்படுகிறது யாரு, சாத்தானை குறித்து. அவனையும் அவன் கூட்டத்தையும் அடையாளப்படுத்துகிறது. மரணமே வர்ற சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படல ஒரு கூட்டம். கடைசி காலத்துல இது நடக்க போற சம்பவம். அவனை ஜெயிக்கிற ஒரு கூட்டம் வேணும். கடைசி கால சந்ததி ஜெயமெடுக்கிற ஒரு சந்ததி. சும்மா சிறு சிறு ஆசாபாசங்களுக்கு, மாம்ச காரியங்களுக்கு விழுந்து போகிற சந்ததி அல்ல. அவனை எதிர்த்து நிற்கிற சந்ததினா அந்த அளவுக்கு அவனுக்குள்ள என்ன இருக்கணும், ஜெப வாழ்க்கை இருக்கணும், ஜெயம் எடுக்கிற அனுபவம் இருக்கணும். முழங்கால் முடங்குனா அந்தகாரங்கள் நடுங்கும். ஆமென் சொல்லுங்களே. பல அனுபவங்களை சொல்ல முடியும். கர்த்தர் இந்த ஊழியத்தில் பல விதத்தில் நம்மளை பயன்படுத்தி அவருடைய ஊழியத்தின் காரியங்களை நிறைவேற்றி வருகிறார். சில இடங்களுக்கு, சில ஊர்களுக்கெல்லாம் போகும்போது அறிமுகமாகாத ஜனங்களுக்குள்ள அந்தகாரங்கள் இருக்கும். நான் முன்ன பின்ன பார்த்தே இருக்க மாட்டோம். கூட்டம் நடக்கும்போது கூட்டிட்டு வருவாங்க.
அவைகளுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு அப்படியே வெளிப்படும். அன்னைக்கு அவங்களுக்கு விடுதலை நாள். இடையில ஊழியக்காரங்க கைட் பண்ணி ஜெபித்து அவங்களுக்காக பிரயாசம் பண்ணி இயேசுவை பற்றி எடுத்து சொல்லி இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும், சரிங்களா? ஆனால் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்காக நம்ம அழைக்கப்பட்டு அங்கே தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அந்த காரங்களில் பிசாசு மந்திரத்தினால் வந்த பிசாசுகள், பில்லி சூனியத்தினால் வந்த பிசாசுகள், அல்லது வேறு விதமான ஆவிகள், சாபங்களால் பிசாசு வந்து அமர்ந்திருக்கிற அந்த பொல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் உடைப்பார், மாற்றுவார். அநேக இடங்களில் பல சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். பல சகோதர சகோதரி விடுதலையாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறி இருக்குது. எந்த பிசாசும் எவ்வளோ சத்தம் கொடுத்தாலும் பயப்படவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அவனை உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். பிசாசுடைய தந்திரங்கள் நுணுக்கங்களை ரொம்ப நல்லா தெரியும். எப்படி ஏமாத்துவான், எப்படி நம்மளை டைவர்ட் பண்ணுவான், ரொம்ப நுணுக்கமாக ஆண்டு பல ஆண்டு 15 ஆண்டு கால ஊழியத்தில் பல விதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு நபர் வரும்போதே அவங்களுக்குள்ள எந்த விதமான ஸ்பிரிட் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வருகிற நாட்களில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். தீர்க்க தரிசனத்தின் சந்ததியாக நம்ம மாறணும், யுத்த சந்ததியாய் மாறணும். கர்த்தர் பேசுகிறத கேட்கணும், அவருடைய ஆவியின் ஏவுதலுக்கு ஒப்பு கொடுத்து அவர் நடத்துகிறத நம்ம என்ன செய்யணும், படிப்படியாக கற்றுக்கொண்டு நடந்து முன்னேறணும். யுத்த சந்ததினாலே தடைகளை உடைக்கணும், எரிகோக்களை விளத்தலணும். நமக்கு வேலைன்னா துதி, ஆராதனை, ஜெபம். ஆமென் சொல்லுங்களே. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டையெல்லாம் தன்னால விழும். நம்ம வேலை இடிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது தான் நம்ம வேலை. போராடி ஜெபிக்கிறது நம்ம வேலை. கொடுங்களே தாங்களே இயேசுவேங்கிற நிலையை மாறி இயேசுவின் நாமத்தில் அதை நான் சுதந்தரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதுதான் யுத்த சந்ததி. ஹல்லேலூயா. அந்த ஜெப தன்மை, அந்த ஜெபத்துடைய வல்லமை, அந்த ஜெபத்தோட மகிமை அப்படியே மாறிடும். இயேசுவின் நாமத்தினால தடைகள் நீக்கிறேன். அப்படிதான் கிறிஸ்தவ சபைகள் உள்ள தேவ பிள்ளைகள் வளரணும். இன்னும் யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டாங்கன்னு அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வரணும். அது ஆரம்ப காலம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யுத்த சந்ததியாய் வாழ்ந்து ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு அதே ஆபிரகாமை குறித்து வேறு 4 விதமான காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? அப்போ ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 17 20 வரைக்கும் வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய ஒரு நல்ல அனுபவத்தை நாம் என்ன செய்யலாம், பாடகமாக கற்றுக்கொள்ள முடியும். 17 வாசிக்க ஆரம்பிங்க. முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்தார். அதே நேரத்தில் இன்னொரு ராஜா எதிர்பட்டு வர்றார். இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? இவர் லோத்துவ கொள்ளையடிச்சிட்டு அங்க சோதம் குமார கொள்ளையிட்டு போன அந்த 5 விதமான ராஜாக்களை ஜெயம் எடுத்துட்டு ஆபிரகாம் வரும்போது இப்போ ஒன்னு சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போகிறாரு. அதே போல அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து போதும். யாரை ஆசீர்வதித்து? ஆபிரகாமை ஆசீர்வதித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போறாங்க. ஒருத்தர் சோதோமின் ராஜா, இன்னொருத்தர் சாலேமின் ராஜா, சரிங்களா? அந்த 2 ராஜாக்களோடு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் என்ன செய்ய போறேன், இன்றைக்கு தேவன் ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தவைகளும் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களும் ஆபிரகாமிடமிருந்து இன்னொரு 4 நல்ல விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவோம், உற்சாகமா சொல்லுவோம். இந்த சோதோமின் ராஜா யாருன்னா நமக்கு தெரியும். சோதோம் குமார என்கிற பட்டணங்களை சார்ந்தவர்கள், சரியா? சோதோமில் இருக்கிற ராஜா, அந்த ஜனங்களுக்கு அவர் ஒருத்தர் ராஜா. அது ஒரு சின்ன பட்டணம். அதே நேரத்தில் இந்த சாலோமின் ராஜா என்று அழைக்கப்பட்ட, நீங்க கவனிச்சு பாருங்க, இது ரகசியம், சரிங்களா? இது நுணுக்கமாக பார்த்து தான் அந்த விவரம் புரியும். ஆனால் இதுக்குள்ள நம்ம டிராவல் பண்ண முடியாது.
ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பைபிளை நம்ம 6 மாதம் பழைய ஏற்பாடு, 6 மாதம் புதிய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாட்டுக்கு 6 மாதம் தேவைப்படுது முடிக்கிறதுக்கு. அப்போ இந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்னப்பட்டவர் யார் அப்படிங்கிறத விவரமாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதில் ஒரு ரகசியம் இருக்குது. சரிங்களா? அது வருகிற நாட்களில் டைம் கிடைச்சா நம்ம அதை குறித்து நிதானிக்கலாம், தியானம் பண்ணலாம். ஆனால் இவருடைய இந்த ராஜாவுடைய காரியங்களை, அவருடைய வரலாறை எல்லாம் புரட்டி பார்க்கும்போது யார் அந்த மெல்கிசேதேக்குன்னு பார்த்தா, அவருக்கு பின்னால் ஒரு வம்சாவளியோ இந்த வம்சத்திலிருந்து வந்தவருங்கிற எந்த ஒரு பதிவும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் நல்லா கவனிக்கணும், ஆதாம், ஏவாள், நோவா அவங்க பிள்ளைங்க, அதுக்கு பிறகு ஏனோக்கு, நோவா. இப்போ நம்ம யாரை பார்க்கிறோம்? ஆபிரகாமை பார்க்கிறோம். இவங்க எல்லாருமே பலிபீடம் கட்டி, நல்லா கவனிக்கணும், பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தில் தகன பலிகளை, சர்வாங்கன தகன பலிகளை செலுத்தி ஆண்டவர் என்ன செய்ய தொழுது கொண்டாங்க. ஆனா இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லும் போது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த, அன்றியும் உன்னதமான தேவனுடைய, அப்போ அங்க மோசே காலத்தில் வந்த கூடாரமும் வரல, சாலமோன் காலத்தில் வந்த தேவனுடைய ஆலயமும் வரல. இதை நல்லா கவனிக்கணும் நம்ம. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துவக்கம் ஆபிரகாம் தான். மோசே கூடாரத்தை அமைத்து 10 கட்டளைகள், ஆறுடைய துளித்த கோல் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கூடாரம் அமைத்து தேவ மகிமை பிரசன்னம் இறங்கி வர்றதையும் தேவன் பேசுகிறதையும் அனுபவித்தாங்க ஜனங்க. சாலமோன் காலத்தில் தாவீது ஆசைப்பட்ட ஆலயத்தை சாலமோன் எடுத்து கட்டினாரு. தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பியது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த லேவியர் ஆசாரியர்கள் உருவாக்கப்பட்டது மோசேயுடைய காலத்துல தான். இந்த ஆசாரியத்துவ வேலை ஆபிரகாம் காலத்தில் இல்ல, வேதத்தின்படி எங்கேயுமே அடையாளமாக இல்லை. சரிங்களா? அப்ப இந்த மெல்கிசேதேக் ஆசாரியனாய் எங்க இருந்தாரு? யாருக்கிட்ட இருந்தாரு? இவர் யாருக்கு ஆசாரியன்? வேதம் சொல்லுது தேவனுடைய ஆசாரியன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மெல்கிசேதேக் வரும்போது சும்மா வரல, கையில 2 விதமான காரியங்களை கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வந்தாரு? அன்றியும் தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து, ஒரு சொல்லுங்க, 2 காரியம் கொண்டு வர்றாரு. என்னென்ன கொண்டு வர்றாரு? அப்பமும். இது எங்கே கேள்விப்பட்டது போல இருக்குமே. பலியும் கொடுக்கல, பஸ்கா பண்டிகையும் கொண்டாடல. யாரு? எகிப்தின் அடிமைத்தனம் 430 வருஷம் முடிஞ்சு வெளியே வரும்போது தான் பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படி ஆட்ட பலி கொடுத்து அதை அவங்க என்ன செய்தாங்க? புசித்தாங்க. புளிப்பில்லாத அப்பம் புசித்தாங்க. சரிங்களா? இது இன்னும் நடக்கல. ஆனா இவர் வரும்போதே ஆசாரியன்கிற பட்டத்தோட வர்றாரு. ஆபிரகாமுக்கு வரும்போது அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வர்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ரொம்ப நுணுக்கமா டீப்பா நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நுணுக்கமா பார்த்தா, ஆபிரகாமுக்கு அன்று சாலமின் ராஜாவென்று தேவனுடைய ஆசார் என்று பெயரிடப்பட்டு ஆபிரகாமை சந்தித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு நிறைய எவிடன்ஸா இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஏசு எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ரகசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த சாலோமின் ராஜா என்று அழைக்கப்பட்ட இந்த மெல்கிசேதேக் என்கிற நல்ல ஆசாரியர் வரும்போதே ஆண்டவராகிய இயேசு ஆபிரகாமுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியா பாருங்க வந்தவர் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தது மாத்திரம் அல்ல, புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது, அநேகருக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இந்த சரீரத்தை முன்கூட்டியே ஒரு அடையாளமாக, அவருடைய இரத்தத்தை முன்கூட்டியே ஒரு அடையாளமாக ஆபிரகாமுடைய சந்ததியின் கையில கொடுக்கப்படுது. ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்து என்ன செய்யறாரு கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா.
சம்பந்தம் இல்லாத ஒருவர் இடையில வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்க வருகிறார். சம்பந்தம் இல்லாத ஒரு ஆசாரியன், ஆண்டவராகிய இயேசு ஆபிரகாமை சந்தித்ததுதான் மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்கு இன்னொரு பேருக்கு பிரதான ஆசாரியர். ஆமென் சொல்லுங்க. இயேசு நமக்கும் பிதாவுக்கும் மத்தியஸ்தராய் பிரதான ஆசாரியனுடைய வேலையை செய்ய வந்தார். ஆமென் சொல்லுங்க. இது புதிய ஏற்பாடு பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ புதிய ஏற்பாடுல இன்னும் சுவாரஸ்யமான காரியங்கள் இருக்கும். இயேசு தான் அப்படிங்கிறத எழுத்துப்பூர்வமா இல்லைனாலும் இந்த மெல்கிசேதேக் யாருன்னு அப்படியே அலசிட்டு உள்ள போனோம்னா அது இயேசு தான் அப்படிங்கிறது புலப்பட்டுடும். ஆமென். வேணும்னா ஒரு நாள் நம்ம இந்த வருஷத்துக்குள்ள இதை மாத்திர ஒரு டாபிக் எடுத்து கூட பேசலாம். அது அந்த டைம் வரும்போது நம்ம இது குறித்து விளக்கங்களை பார்ப்போம். சரிங்களா? இப்ப ஆண்டவருடைய வார்த்தை 20 வரைக்கும் வாசித்து முடிச்சிருவோம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இந்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அல்லேலூயா. சோதோமின் ராஜாவையும் சந்திக்கிறாரு, சாலோமின் ராஜாவை சந்திக்கிறாரு. நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் ஆபிரகாம் போய் இவருக்கு தசம பாகம் கொடுக்கணும்? யோசித்து பாருங்க. அப்போ இது ரகசியம். சரிங்களா? இதை இந்த ஆங்கிள் படிச்சா மட்டும்தான் புரியும். நான் சொல்ற விதத்துல அதை நோக்கி பயணிச்சா மாத்திரம்தான் அந்த தெளிவு புரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பலிபீடம் கட்டி பலியிடுகிறவர் ஆபிரகாம். அப்ப காணிக்க தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க யாருக்கு கொடுத்தார்? அவரு தன்னை தேடி வந்து தன்னை தேவ நாமத்தை கொண்டு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் மேல ஆசீர்வாதங்களை கூறுவித்த கர்த்தராகிய இயேசுவுக்கு அவர் தசம பாகங்களை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது உண்மை. அதுதான் இதனுடைய டீப் டீச்சிங். வந்து உள்ள போனா அந்த மெல்கிசேதேக் யாருன்னு தேடி போனா நமக்கு இது இயேசு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆமென் சொல்லுவோமே. ஆபிரகாமோடு பேசுகிற தேவனுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்துவது பெரிய சிரமம் இல்லை. ஆமென் சொல்லுங்களே. நம்ம பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்களை ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் விளக்கமா எழுதி சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலையும் இயேசு டிராவல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பல இடங்களில் நம்ம பதிய வச்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இது ஒரு ரகசியம், நல்லா தெரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் தேவனை எப்படிங்க எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? நீதியை நிறைவேற்றுகிற மனிதனாக ஆபிரகாம் வாழ்ந்தான். ஆமென் சொல்லுவோமா? நீதியை நிறைவேற்ற வேண்டும். காணிக்கையும் தசமபாகமும் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்றாக வேதத்தில் இருக்கிறபடியினால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் அவர் என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறாரு. ஆபிரகாம் தேவன் பக்கமாய் சார்ந்து வாழ அவன் முன்வந்த நாளிலிருந்து பலிபீடம் கட்டுகிறாரு, தேவனுக்கு உண்டானவைகளை செலுத்திடுறாரு. தேவனே ஆபிரகாமை சந்தித்து ஆசீர்வதிக்க வந்தபோது அந்த மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொண்டு ஆராதித்து என்ன செய்யறார்? அவருடைய எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்து கனம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்ப ஆபிரகாம் நீதியை நிறைவேற்றினார். அதை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார். மத்திய 23ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்திய 23ல 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, நல்லா கவனிங்க. அந்த காலத்தில் இருந்த இந்த திருத்து உபதேசித்தவங்க, கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்களை நடத்தினவங்க, மாம்ச மனித முயற்சி மனித மேன்மேடின் படி ஜனங்களை உருவாக்க விரும்பினவங்களை பார்த்து மாயக்காரர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை இந்த காலத்திலையும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது மாதிரி உள்ள ஆட்களுக்கு சரியா போய் பொருந்தும் பாருங்க. ஆண்டவர் சொல்லாத ஒன்றை சொன்னது போல அல்லது அவர் வைக்காத ஒன்றை வைத்தது போல ஜனங்களுக்கு போதித்தா அதற்கு பேர் மாயை, கள்ளோபதேசம், கள்ள ஆராதனை, கள்ளத்தனம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, உனக்கு ஐயோ,
வேதத்தில் சொல்லப்படாதவைகளை செய்ய ஜனங்களை தூண்டினா உனக்கு ஐயோ. தவறான ஆராதனையின்படி ஜனங்களை வழிநடத்த வந்தா உனக்கு ஐயோ. தவறான போதனைகளை ஜனங்களுக்கு முன்பதாக எடுத்து வைத்தா உனக்கு ஐயோ. வாசிக்கலாம். நீங்க ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தின் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் என்னங்க இரக்கத்தையும் என்னங்க விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். நல்லா கவனிக்கணும். தசமபாகம் கொடுக்கிறதையும் கொடுக்கணும், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை குறித்து இயேசு பேசினாரா? பேசி இருக்கிறார். இதுதான் வசனம். சரிங்களா? இது வலப்புறமும் இடப்புறமும் தராசு இருக்கிறது போல நீதியாய் நடக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் சரிவர நீதியை நிறைவேற்றிடணும். யாரும் உங்கள்கிட்ட கட்டாயப்படுத்தி எதையுமே கேட்க மாட்டாங்க, கேட்க கூடாது. அது ஊழியக்காரங்களுடைய வேலை இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகள், பல விதமான நஷ்டங்கள், இழப்புகள் இருந்தா நீங்க உங்க எல்லைகளில் சரி செய்ய வேண்டியது நீங்க சரி செய்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை எல்லா விதத்திலும் கொடுப்பார். இத ஆபிரகாம் இயேசுவுக்கு செய்தாரு. இயேசு இங்க புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்டு சொல்றாரு, நீ உன்னுடைய விளைச்சல்கள் எல்லாம் நீ தேவனுக்கு உண்டானது தசமபாகம் நீ கொடுக்கணும். சரிங்களா? 10% கர்த்தருடையது. பழைய ஏற்பாட்டின் முறையின்படி போதிக்கப்பட்டது. இவர் என்ன சொல்றாரு, நீ அதை மட்டும் செலுத்திட்டு ரொம்ப நீ என்ன பண்ற, நான் நல்லவன், நான் நீதியில நடக்கிறேன், நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றேன், நீ சும்மா வாயின் வார்த்தைகளால பேசுற. ஆனா அதோடு மாத்திரம் அல்லாம நீ நிறைவேற்ற வேண்டிய இன்னொரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, ஒன்னு இரக்கமும் இன்னொன்னு விசுவாசம். இரக்கமும் விசுவாசமும் நல்லா கவனிக்கணும். இரக்கம் இயேசுவை அப்படியே பிரதிபலிக்கும், விசுவாசம் ஆபிரகாமை அப்படியே பிரதிபலிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் ஆபிரகாமுடைய அஸ்திபாரத்தை முதல்ல சரிவர போட்டுட்டு ஆபிரகாமுடைய அஸ்திபாரத்தை பின்தொடர்ந்து போனாதான் பழைய ஏற்பாடுல ஆபிரகாமுக்கு பிறகு வந்த ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் இஸ்ரவேல் சந்ததி, அங்க மோசே வந்துருவாரு. அப்ப மோசையை கொண்டு ஆபிரகாமு கூட என்னென்ன ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே கற்றுக் கொடுப்பார். இதுதான் இந்த ட்ராக்ல தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும், அங்கங்க விலக வேணாம். அப்ப அதே ட்ராக்ல தான் பாருங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ஜனங்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். ராமே சொல்லுங்களேன். கொடுக்கணும்னு எந்த ஊழியக்காரங்களும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, கட்டாயப்படுத்த கூடாது. ஆனா வேத வசனத்தின்படி இவைகளை எடுத்து சொல்ல ஊழியர்கள் கடமைப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுக்க விருப்பம் இல்லாத மனுஷனை கர்த்தரே ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்கெல்லாம் வச்சுக்கங்க, தயவு செய்து அந்த பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். ஆனா இவைகளை சொல்லி போதிக்காம ஜனங்களை நடத்தாம விட்டுட்டோன்னு சொன்னா அவங்களுடைய நன்மை, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம போயிடும். சரிங்களா? அப்ப தேவன் எதிர்பார்க்கிற இவைகளையும் செய்யணும். அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்யணும், இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எப்பயுமே நம்ம சபையில வசனத்தை போதிக்கிறது தான் என் வேலை. இதை செய்யுங்க அப்படிங்கிற கட்டாயப்படுத்துகிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை, அநேக மெஜாரிட்டி ஊழியக்காரங்களுக்கு உடன்பாடு இல்லை. சிலர் வலியுறுத்தி பேசுவாங்க, இல்லை இல்லை கொடுத்தே ஆகணும் அப்படிம்பாங்க. அது எனக்கு அதை குறித்து நான் எதுவும் பேச வரல. சரிங்களா? வசனத்தை நாங்கள் எடுத்து முன்வைக்கும் போது அது நல்ல ஆகாரமாய் நீங்க என்ன செய்யணும், உட்கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? சரி, இப்ப ஆபிரகாமை நம்ம குறித்து பார்க்கும்போது அவர் எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக் என்கிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு அன்றைக்கு தசமபாகம் செலுத்தியிருக்கிறார். அதே மத்தேயு 22 அதிகாரம் 15, மத்தேயு 22 அதிகாரம் 15 ஒரு காசு எடுத்து இயேசு கிட்ட கொடுக்கறாங்க. இப்ப ஒரு நாணயத்தை, இந்த சுருக்கமும் மேலெழுத்தும் யாருடையது அப்படின்னு ஒரு அடையாள எழுத்தும் மேல உள்ள காரியமும் யாருடையதுன்னு கேட்கிறாரு. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க, ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால்
ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார்ல, அங்க இரக்கமும் நீதியும் விசுவாசமும், சரிங்களா? இங்க நம்ம ஆபிரகாமை பார்க்கும்போது நீதியை நிறைவேற்றுகிற மனிதன். காணிக்கை தசம பாகம் அது பலிகளில் ஒன்று, அது நீதி, அது செய்கிறவன் நீதிமானாய் இருக்க கடவன். ஆமீன் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நீங்க கவனித்து பாருங்க, இவர் என்ன செய்யறாரு? நீ தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும்னு போதிக்கிறாரு. அதே போல உலகத்தில் நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸ், வரி பணம் ஏதாவது மிச்சம் இருக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டியே ஆகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம தேவ பிள்ளைகளாக நாம ஒளிச்சிடக்கூடாது. ஒரு ஊழியக்காரர் சென்னையில் டிமானிட்டேஷன் வந்த போது இவர் என்ன செய்தாரு? அவர் ஒரு சின்ன வீடியோ கிளிப் ரிலீஸ் பண்ணாரு. நீங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாம உங்க படுக்கைக்கு கீழே ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை ஊழியத்துக்கு நேராக கொண்டு வாங்க, எங்களுக்கு நிறைய அநேக தேவைகள் இருக்கு. அந்த ஊழியக்காரர் சென்னையில் தான் இருக்கிறாரு. நான் சொன்னது பொய் இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். கொள்ளையடிச்ச பணத்திலையோ பதுக்கி வச்ச பணத்தையோ கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை நீங்க தாஜா பண்ண நினைக்க கூடாது. கர்த்தரை அங்கீகரிக்கிறவர் அல்ல. ராயனுடையதுன்னா ராயனுக்கு போயிடணும், தேவனுடையது மாத்திரம்தான் தேவனுக்கு வரணும். அல்லையே சொல்லுங்களேன். சில ஆளு தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை முறையாக கட்டாம அதை கொண்டு வந்து நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுக்கறதா தான் ரொம்ப பெரிய உதாரத்துவம் உள்ள ஒரு மாதிரி அப்படியே கொடுத்து நான் ஊழியங்களை தாங்குகிறேன் அப்படிம்பாங்க. கிடையாது. அது தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தான் நீ தேவனுக்கு கொடுக்கணும். ராயனுக்கு கொடுக்க வேண்டிய வரி பணத்தை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதை கொண்டு வந்து சபையிலையோ ஊழியக்காரங்களுக்கோ சுவிசேஷங்களோ அனுப்பக்கூடாது. அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதுல சாபம் கலந்திருக்கும். நீ பதுக்கி வைத்த உன்னுடைய வரி பணத்துல சாபம் இருக்கும். உலக பிரகாரமாய் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சிடணும். அந்த கணக்கு வழக்க சரிப்படுத்திடணும். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென் சொல்லுவோமே. அவர் நியாயம் இருக்கும் போது என் பிள்ளை எனக்கு கொடுத்துச்சு, பரவாயில்ல, அதை பார்த்துக்கலாம், லூஸ்ல உடுப்பா அப்படிம்பார் நினைக்கிறீங்களா? சாத்தான் சொல்லுவான், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியத்தை செய்து இதோ பரலோகத்திற்குள்ள வரணும்னு துடிக்கிறான், எப்படி நான் விடுவேன்? அவன் சொல்லுவான். கவனமா இருக்கணும். தொழிலதிபர்கள், நல்ல வியாபாரம் செய்யறவங்க, நிறைய பணம் வரும்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னவோ அதை நீங்க நிறைவேற்றுங்க. கர்த்தருக்கு நீங்க கொடுக்கறதுல 10ல் இன்னும் 20 கொடுங்க. யாரு வேணாங்கிறா? அந்த மனசு இல்லைல்ல. அந்த மனசுல 20% கொடுத்தா என்ன, ஊழியர்களுக்கு பிரித்து கொடுங்க. யாரு வேணான்னா? பதுக்கி வைக்கிற வேலை, ஒளித்து வைக்கிற வேலை, நம்முடைய லாபத்தை கவர்மெண்ட்டுக்கு மறைச்சு எடுத்துக்கிற அனுபவம், இது எல்லாமே பிசாசுடைய தந்திரம். அகப்பட்டு கொள்ளாதீங்க, நியாய தீர்ப்பு நாளில் மாட்டிக்கொள்வீர்கள். அப்ப நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் அந்த 5 ராஜாக்களையும் கொள்ளையிட்டு வந்ததுல, திருப்பி கொண்டு வந்ததுல தசம பாகத்தை யாருக்கு கொடுத்தான்? தேவனுக்கு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை குறித்து வேதம் மெல்கிதேசின் முறையின்படி ஆசாரியரானவர். ஹல்லேலூயா. ஆசாரியனாய் அன்றைக்கு தோன்றினவர் ஆண்டவராக இயேசு. பிரதான ஆசாரியனாய் நமக்காக வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு ஆபிரகாமை சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் வசனங்கள் இருக்குது. ஆழமா போனோம்னா இயேசு பழைய ஏற்பாட்டில் எங்கெங்களை வெளிப்பட்டார் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப தேவ நீதியை நிறைவேற்றுகிற மனிதனாக காணப்பட்டார். அடுத்ததாக ஆதியாகமம் 17ல் 21லிருந்து 23 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனிதன் என்று இந்த சம்பவத்தை வைத்து நம்ம பார்க்க முடியும். அதாவது இப்ப சோதோமின் ராஜாவோடு ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதை நம்ம மறுபடியும் 14ல் 21ல் வாசிக்க கேட்கலாம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும். ஆபிரகாம் வந்து கொள்ளையிட்டு வர்றாரு. சோதோம்ல களவாடப்பட்டதையும் கொண்டு வர்றாரு, ஜனங்களையும் களவாடிட்டு கொண்டு போயிடுவான், அதையும் கொண்டு வர்றாரு ஆபிரகாம். இப்ப ராஜா வந்து ஆபிரகாமுக்கு மேல ஒரு பயம் வந்துருச்சு. பெரிய ஆளியாவே சாதாரணமா 318 பேரோட போயிட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாருன்னு இப்ப ராஜா வந்து வழியக்க வந்து என்ன சொல்றாரு? ஜனங்களை எனக்கு கொடுத்துரு. இந்த ஜனங்கள் தான் ராஜாவுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, கட்சினா தலைவருக்கு ஜனங்க தான் முக்கியம்.
ஜனங்கள் எல்லாம் கட்சி தலைவர்கள் ஆக முடியாது. ராஜாக்களை என்ன செய்ய முடியாது? அரசாள முடியாது. அப்ப மெஜாரிட்டி போச்சுன்னா அங்க ராஜா அப்புறம் வெறும் கூஜா தான் பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு? ஜனங்கள் எனக்கு கொடுத்துட்டு நீ வேணா இவர் பயந்துட்டாரு. ஆபிரகாம் ரெண்டையும் சேர்த்து கொண்டு போயிடுவாரோ, இவர் ஒரு ராஜரீகம் பண்ண ஒரு ராஜாவாயிருவாரோ பயம் வந்துருச்சு. ஆனால் தேவ திட்டம் அதல்ல. தேவ திட்டம் அதல்ல. நல்ல கவனிக்கணும். பாருங்க, ஆபிரகாம் அங்க என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமே ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலோ பாதரட்சியின் வாரையாகிலையோ உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் நான் எடுத்துக்கொள்ளே. நல்லிலேயே சொல்லுங்களேன். ஆபிரகாம் பாருங்க, பொருளாசை இல்லாத ஒரு மனிதன். நல்லிலேயே சொல்லுங்க. சும்மா கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமை வைத்து ஒரு சந்ததி உருவாக்க ஆபிரகாமை சும்மா வாப்பா யாரையோ ஒரு ஆளை கூப்பிடலைங்க. இங்க நீதியை நிறைவேற்றுகிற மனிதன். அடுத்தது பார்க்க போனா பொருளாசை இல்லாத ஒரு மனிதன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது காரணம் தான். இவர் நினைச்சார்னா ஆண்டவர் கூட அங்க ஒன்னும் தடுத்து நிறுத்த போறது இல்லை. இவர் தான் போய் மீட்டுட்டு வந்தார். அவர் தனக்கு சொந்தமாக்கி இருக்கலாம். சரிங்களா? நமக்கு சான்ஸ் கிடைச்சா அப்படியே எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடலான்றது இல்லை பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நீதியாய் நடக்கணும். அங்கு பொருளாசை இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கே இன்றைக்கு விசுவாசிகளோ ஊழியர்களோ விழுந்து போகிறத பார்க்க முடியுது. பொருளாசை உள்ளவர்கள் பாருங்க, சபைகளை சில ஆளு அடம் பிடிச்சி சண்டை போட்டு முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிச்சி அமைக்க வச்சிருப்பாரு. ஐயோ நீங்க இல்லைன்னா சபை அப்படியே யாராவது போயிட்டா வீட்டில் போய் டென்ட் அடிச்சு உட்காந்துடுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையிலிருந்து போன ஒருத்தரை கூட திரும்பி கூட நான் பார்த்ததில்லை. சொல்லிட்டு போனவங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பி இருக்கிறோம். சும்மா போறேன்னு வம்பு கட்டிட்டு போனாலாம் என்னன்னு கூட கேட்டதில்லை, ஏன் வரலன்னு கூட கேட்டதில்லை. ஏன் தெரியுமா? இந்த ஊழியக்காரருடைய பார்வை ஜனங்கள் மேல் அல்ல, இந்த ஊழியத்தை கொடுத்த தேவன் மேல் இருக்கிறதுனால எனக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, பயமும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சில சபையில் உள்ள ஆட்கள் நின்னா விட்டுற மாட்டாங்க. ஆண்டவரே சில ஆளை கொண்டு போவார், போய் தொலையிட்டது அப்படின்னு. அந்த ஊழியக்காரர் நல்ல ஊழியக்காரனா இருந்து நல்லா சபையை கட்ட அதை அறியாம சில ஊழியர்கள் போயிட்டு வலுக்கட்டாயமா திரும்ப கொண்டாந்து பிடிச்சி உள்ள வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அந்த விசுவாசி பேயாட்டம் ஆடும். எத்தனை பேர் இல்லையா சொல்றீங்க? போகும்போதே அனுப்பி வச்சிருந்து போயிட்டு வாமா ரொம்ப நல்லது அப்படின்னு அனுப்பி வச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. இல்ல எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? கர்த்தருடைய பார்வை தேவ ஊழியக்காரனோ தேவ விசுவாசியோ மனிதர்கள் மேலேயே அவங்க கிட்ட இருக்கிற பொருள் மேலே இருக்கக்கூடாது. உங்க பார்வை எப்பவுமே எங்க இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கணும் பார்வை. நீ இந்த பொருளை கொடுத்துட்டு நீ என்ன செஞ்சிடாத, நீ என்ன ஆசீர்வதிச்சன்னு உனக்கு பேர் உண்டாயிடக்கூடாது. ஏன்னா ஆபிரகாம் விசுவாசம், என்னை ஆசீர்வதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் வாழணும் கர்த்தருக்குள்ள, அப்படிதான் நிக்கணும் இயேசுவுக்குள்ள. சர்வ வல்லமை உள்ளவரை சார்ந்து வாழுகிற ஆபிரகாமுக்கு இருதயத்தில் எந்த அச்சமும் இல்லை, பயமும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த கலக்கம் இல்லை, பொருளை குறித்த ஆசையும் இல்லை. பொருளாசை இல்லாத ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. பொருளாசை குறித்து நீதிமொழிகள் 1:19 சீக்கிரமா எடுக்கணும், சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும். 1:19 நம்ம வாசிக்கும் போது கேட்கலாம். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. பாருங்க, பொருளாசை உள்ளவருடைய எல்லாருடைய வழியும் இதுவே. பொருளாசை உடையவர்களுடைய உயிரை என்ன செய்யும்? அந்த பொருளாசைங்கிற பேய் வாங்கும். சும்மா அதுக்கு ஆசைப்பட்டு இதுக்கு ஆசைப்பட்டு மண்ணுக்கு ஆசைப்பட்டு. இயேசுடைய பிரசங்கம் என்ன? கண்டது மேல கண்ணு போகாதப்பா, இந்த பூமியில பொருட்களை சேர்க்காதப்பா, இந்த பூமியில இருக்கிறவைகள்லாம் உனக்கு நிரந்தரம் அல்லப்பா. அதானே இயேசுடைய பிரசங்கம். கொடுத்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி அது மேல இருக்கிற அந்த ஆசா பாசங்களை எடுத்து போட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு நல்ல வீடு, நிறைய பணம் கொடுத்துருக்கிறாருன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? ஆண்டது விரும்பி கொடுத்தார் உங்களுக்கு.
இப்போ அந்த பணத்து மேலேயோ அந்த வீடு மேலேயோ அந்த நகை மேலேயோ நீங்கள் அப்படியே உங்கள் மனசே வச்சுருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியாது. வசனம் சொல்லுது, உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இயேசு வரும்போது வீட்டை விட மனசு இருக்காது, நகையை விட மனசு இருக்காது. சரிங்களா? இயேசு வரும்போது பணத்தை விட மனசு இருக்காது. இப்படி பலவிதமாக சாத்தானா வளைய விரிச்சு வச்சிருக்கிறான். சரிங்களா? இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட நீங்க ஆயத்தமாக முடியாது. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற அத்தனை காரியமும் உங்க இருதயத்தில் நிரம்பி இருக்கிறதுனால அது உங்களை கட்டி இழுத்து பிடிச்சு வச்சிருக்கு. எங்க நீ பறந்து போக போற, நான் உன்னை விட மாட்டேன்னு உங்களை பிடிச்சிருக்கும். சரிங்களா? பொருளாசை இருக்கா இல்லையான்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய பொருளாசையை குறித்து, பொருளாசை அது அழிவு, அதை உடையவர்கள் என்ன செய்யும்? பிடிச்சுக்கும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லேலூயா. அப்ப பரலோகம் திறந்து காணப்படும் நமக்கு. ஆமென் சொல்லுங்க. பரலோக தேவனை நோக்கி இப்படி கையேந்தி நின்னா வேலை முடிஞ்சிச்சு, தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமோடு இருந்தவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 15:27 நம்ம வாசிப்போம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். ஆபிரகாம் பிழைக்கிற ஒரு மனிதன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வச்ச அந்த டெஸ்ட்ல சோதோமின் ராஜாவை அனுப்பி இந்த யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து ஆபிரகாமுக்குள்ள ஒரு பொருளாசை இருக்கான ஒரு சின்ன டெஸ்ட் பண்றாரு. இங்கிட்டு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து இயேசு நிற்கிறாரு. இங்கிட்டு சோதோமின் ராஜா வந்து எல்லாவற்றையும் உமக்கு தான். இதே ஒரு கட்டம் இயேசுவுக்கு வந்துச்சு தெரியுமா? இயேசு உபவாசித்து வனாந்தரத்தில் தனித்திருந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட காலத்தில் சோதிக்கும்படி சோதனைக்காரன் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம், எல்லா அந்தஸ்து, எல்லா ஆட்சி, எல்லா ராஜ்யங்களை காண்பித்து அவன் என்ன தெரியுமா சொன்னா? இதே சோதம் குமாரா ராஜா மாதிரி தான் அன்னைக்கு பேசினா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, நீங்க ஏன் சிலுவைக்கு போகணும், நீங்க ஏன் அடிக்கப்படணும், இந்த ராஜ்யத்துக்கு தானே வந்தீங்க, நீங்க தாழ விழுந்து நீங்க என்ன பணிந்து கொண்டா இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்றேன், கொடுத்துறேன்னு யார் சொன்னா தெரியுமா? திருடன் சொன்னான். சொல்லுங்க. ஜனங்களை திருடி, ஜனங்களுடையவைகளை திருடி தன் பக்கமாய் வசப்படுத்தி கொண்ட திருடன் சொன்னான். அவனுக்கு இன்னொரு பேர் திருடன். திருடன் கொல்லவும் திருடவும் கொல்லவும், அதனாலதான் திருடன் சொன்னேன். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் ஏன் வந்தான் நினைக்கிறீங்க? திருட ஏன் வந்தான் அந்த இடத்துக்கு? இயேசு ஒருவேளை மயங்கி தன்னுடைய பாதத்தில் பணிந்து கொண்டா இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. இவர் வந்து பணிந்து கொண்டா இவன் பிளான் என்ன தெரியுமா? அப்படியே பணிகிற நேரத்தில் காலால் என்ன செய்தல இயேசுவ. செம்ம பிளானிங். இதெல்லாம் நுணுக்கமா பார்த்தா தான் புரியும். மாஸ்டர் பிளானிங். இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. வேத பாரர்களுக்கே போதித்தவர். சாத்தா எப்படிப்பட்ட பொய்யன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த இடத்துல சாத்தான் என்ன செய்தாரு? ஜெயிச்சாரு. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவுக்கு முன்பதாக ஜெயிச்சார். ஆமென் சொல்லுங்களேன். பரீட்சை வைக்கப்படும். ஆசை, பொருளாசை எதுல? வேலை செய்யற இடத்துல நமக்கு அப்படி என்ன இருக்குதா? பரிதானம் வாங்குற என்ன இருக்குதா? ஏதாவது எதிர்பார்ப்போடையே செய்யறோமா? அது இல்ல நீதிக்குண்டான உட்பட்ட வாழ்க்கை. ஆபிரகாமை சார்ந்தவர்கள் அப்படி வாழ முடியாது. நீதியின்படி கர்த்தருக்கு முன்பதாக வேலை ஸ்தலத்திலும் சரி, வீட்டிலையும் சரி, சபையிலும் சரி, எல்லா இடத்திலும் ஒரே மனப்பக்குவத்தோடு வாழ்ந்து முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் பொருளாசை இல்லாத மனிதன். அதற்கு இன்னொரு வசனம் லூக்கா 12:15 வேகமாடுங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு நித்திய ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுடைய உபதேசம். ஒருத்தனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள், சொத்துகள், அந்தஸ்து, பதவி, பணம், பட்டம் எவ்வளவு இருந்தாலும்
அது என்ன செய்யாதுங்க? நித்தியத்துக்குள்ள உங்களை கொண்டு போகாது. அதனால தான் செழிப்பின் உபதேசங்களை நாங்கள் கண்டித்து பேசுகிறோம். செழிப்பு அப்படிங்கிற ஆசீர்வாதம்னு சொல்லி பேசுகிறவங்க இந்த வசனத்தெல்லாம் வச்சு ஒரு நாள் உபதேசம் பண்ண மாட்டாங்க. இந்த ஆபிரகாமுடைய சாப்டர்லாம் இது மாதிரிலாம் தொடவே மாட்டாங்க. நீதிமொழிகள் நான் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டவே மாட்டாங்க. பொருளாசை இச்சிக்கத்தக்கதாக ஜனங்களுக்கு போதனை செய்து தவறா நடத்தி பாதாளத்தில் கொண்டு விழும்படி சாத்தானால் ஏவப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட உபதேசங்களை இந்த நம்முடைய வாழுகிற இந்த காலகட்டத்தில் வைத்திருக்கிறார், சபைகளுக்குள்ள வைத்திருக்கிறார். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படிப்பட்ட யார் அதிகமாக ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டு நீங்க தேவ பிள்ளைகளாக நீங்க போய்கிட்டே இருங்க. ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகள் உங்களுக்கு எங்க பேசப்படுதோ, ஜீவாதிபதியை சந்திப்பதற்காக பரலோக ராஜ்யத்தில் இடம் பிடிக்க உங்களுக்கு எங்க பேசப்படுகிறதோ, கண்டித்து எங்க உங்களுக்கு உணர்த்துறாங்களோ அவங்களோடு நீங்க எப்பயும் ஐக்கியமா இருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் என்பது அந்த ஆசையான கனவு உண்மையாக நிறைவேறும். ஹல்லேலூயா. பொருளாசை குறித்து கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:10 என்ன சொல்லுகிறது? சீக்கிரமாய் நாம் வாசித்து நம்ம அடுத்த காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாம் அதில் வேர் பிரிக்கப்பட்ட ஒரு மனிதன், வித்தியாசமான ஒரு மனிதன், பொருளாசை இல்லாத ஒரு மனிதன், விசுவாசத்தின் தகப்பன் என்று அந்தஸ்து பெறுவதற்கு இவைகள் எல்லாம் ஆபிரகாமு கிட்ட இருக்குங்க. நீங்கள் அது போல வாழணும், சாட்சியாக நிற்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே. அடுத்ததாக ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்க போகிற பகுதி ஆதியாகமம் 18:20-23 வரைக்கும். பின்பு கர்த்தர் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் படியே பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் போனார்கள். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பின்பு ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பதாக திறப்பின் வாயில் நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. சோதோம் கொமாரா அழிக்கப்பட போகிறது. சோதோமின் ராஜா ஆபிரகாமுக்கு தெரிஞ்சவர். இப்ப சோதோமிலே லோத்து குடியிருக்கிறாரு பிள்ளைகளோட. சோதோமில் ஒரு கூட்டம் ஜனம் இருக்குது. அழிக்க போகிற விஷயத்தை ஏன் ஆபிரகாமு கிட்ட சொல்லணும்? யோசிச்சிருக்கீங்களா? திறப்புல நின்று ஜெபிக்கணும்னு ஏன் தேவ ஊழியர்களுக்கு ஆண்டவர் பாரம் கொடுக்கணும்? யோசிச்சிருக்கிறீங்களா? அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. திறப்புல நிற்கிற அனுபவம். ஆபிரகாம் நீதிமான், ஆபிரகாம் பொருளாசை இல்லாத மனிதன். அதே இடத்துல அடுத்த சோதனை ஆபிரகாமுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழிவின் காரியத்தை நான் சொன்னால், ஆபிரகாம் இடத்திலே சொன்னால், ஆபிரகாம் என்ன செய்வான்? சோதிக்கப்படுகிறார் ஆபிரகாம். திறப்பின் வாயிலில் நிற்கிற அனுபவம். ஆண்டவர்கிட்ட மன்றாடு, ஆண்டவரே துன்மார்க்கனோடு நீதிமானையும் சேர்த்து அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா அழிக்க மாட்டேன்ப்பா. அப்ப சோதோம் கோவரை அழிக்காதீங்க, ஒரு 50 நீதிமான் தான் அழிக்க மாட்டேன்ப்பா. 50 நீதிமான இல்லை, கொஞ்சம் பேச துணிந்தேன். அப்புறம் இறங்கி வர்றாரு, படிப்படியாக இறங்கி வர்றாரு. ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, 10 நீதிமான். எத்தனை நீதிமான்க? வெறும் 10 நீதிமான் இருந்தா இந்த சோதோம் குமாரனை அழிக்க மாட்டேன். அதோடு அதான் கடைசி. அது வரைக்கும் ஜெபத்தில் போராடுகிறாரு. சோதோமை காப்பாற்றணும், ஜனங்களை காப்பாற்றணும். இன்னைக்கு நம்ம போராடுகிறோமா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று மார் தட்டி கொள்வது பெருசல்ல. ஆபிரகாம் மூலமா இயேசு நமக்கு கிடைக்கப்பட்டது பெருசல்ல. ஆபிரகாமை போல திறப்புல நின்று பிறருக்காக பாரப்படுகிறோமா? அழிகிற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிற்கிறோமா? சுயநலமாய் வாழுகிறோமா? யோசித்து பாருங்க. சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது? சபை ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? சிந்திக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சாதாரணமான காரியம். அதனாலதான் ஆபிரகாமுடைய முழு காரியங்கள் தெரிந்தாதான்
இந்த பழைய ஏற்பாடை புரிந்து கொண்டு புதிய ஏற்பாடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அங்கங்க வசனங்களை வாசித்துட்டு ஊழியத்துக்கு வந்து ஊழியம் செய்வது பெருசல்ல. ஆத்தும பாரத்தோடு செயல்படுகிறோமா? அழிவை குறித்து கவலை இருக்குதா? அழிகிற மாந்தர்களை குறித்து பாரம் இருக்குதா? ஒரு ஆபிரகாமை போல உங்களை பார்க்கிறார். ஆபிரகாம் இடத்துல எதிர்பார்த்ததை கர்த்தர் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறது நல்லது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது நல்லது. அதோடு நின்று போனீங்கன்னா நீங்க ஆபிரகாமுடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம் இல்லாதவர்களா நீங்க தவறி ஓட வாய்ப்பு இருக்குது. திறப்புல நிற்கணும், பிறனுக்காக பாரப்படணும். எனக்குன்னு வாழ்வது சுயநலம். கிறிஸ்துவுடைய அவர் கொடுத்த 2 கட்டளையில ஒரு கட்டளை நீங்க என்ன செய்றீங்க? உங்களை அறியாமலே மீறி பாவம் செய்றீங்க. உன்னை போல் பிறனை நேசி என்கிற அறியாம பாவம் செய்றீங்க. சும்மா இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படியே கூடி பாடி ஆட்டம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போறதுல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கிடையாது. ஆபிரகாம் ஆசீர்வாதங்களுக்கு பின்பதாக இவ்வளவு ரகசியம் இருக்குது, தெரிந்து கொள்ளணும், அதை பின்பற்றி வரணும். திறப்பில் நிற்கிற ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆமென் சொல்லுவோமே. அடுத்ததாக கடைசியாக ஆபிரகாமை குறித்து அதே ஆதியாகமம் 20:7 வாங்க. 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமா. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஒரு கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசினால் அவனுக்கு ஒரு பட்டம் இருக்குங்க. அவன் ஒரு 2 இடத்துல இதே தப்ப செய்வார் ஆபிரகாம். அப்ப விசுவாசத்தில் வளர்ந்து வர்றாரு. சரிங்களா? எகிப்துக்கு போகும்போதும் தன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொல்லிடுவார். இவங்க ஒரு வேற இனம், வேற ஜாதி. சரிங்களா? இவங்க ஆபிரகாமுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை. ஆபிரகாம் மனைவியோடு வரும்போது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. பெண்கள் அழகா இருந்தா கணவனை கொண்டுட்டு அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களை தன் மனைவி ஆக்கிக்குவாங்க. இது அந்த காலத்தில் இருந்ததுனால ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லாதனால எந்த வயசுலங்க அபோவ் 75, இவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே. இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. 120 வயசுல தான் ஆபிரகாம் ரொம்ப வயசானவராக இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். அவர் வாழ்ந்த காலம் அவ்வளோதான். 127 வயசு வரைக்கும் சாராள் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அவங்க பிள்ளை பெற்றெடுக்கும் போது 90 வயசுக்கு மேலே. கவனிச்சு பாருங்க. அந்த வயசுல இவங்க அழகா இருக்கிறாங்கன்னு இவர் போய் சொல்லிடுவார். எகிப்திலையும் போய் சொல்லுவார், இங்கேயும் போய் சொல்லுவார், இவ என் சகோதரி அப்படின்னு. அப்போ ராஜா ஆள் அனுப்பி சாரலை அரண்மனை கொண்டு போனதுமே அங்கே ஆண்டவர் சொப்பனத்தில் ராஜா கிட்ட வந்துடுவார். தொட்டேனா நீ செத்த அப்படியே சொல்லுவார். நீ தொட்டா நீ சாவாய். உடனே சொப்பனத்திலேயே ராஜா பயந்து, ஐயோ ஆண்டவரே. உடனே சொல்லுவார், அவள் இன்னொரு மனைவி, நீ என்ன செய்யக்கூடாது, அவளை விவாகம் பண்ணவோ மணக்கவோ கூடாது, அவளை அவனிடத்தில் அனுப்பி வை, அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொப்பனத்தில் தெளிவுபட பேசுகிறாரு. அவன் அஞ்சு நடுங்கி சாரால ஆபிரகாம்கிட்ட அனுப்பி, எப்பா நல்லா சோழியை முடிக்க பார்த்தியே, இந்த வச்சுக்கப்பா மனைவி அப்படி சொல்லிட்டு அந்த தேசத்தை விட்டு அவங்க உடைமைகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்து எகிப்தில் போல அந்த ஆபிரகாம் என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கொடுத்த, தேவன் கொடுத்த அந்த மனிதனுக்கு என்னங்க சொல்லி பேர் சொன்னாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசணும். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார், சமஸ்த இஸ்ரவேலுகளுக்கு ஜனங்களுக்கு முன்பதாக பேசினார், நடத்தின தேவ ஊழியர்களோடு பேசினார். பேசுவதற்காக தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். பேசுகிற தெய்வத்தை நீங்களும் நானும் வணங்குகிறோம். கடைசி காலத்தில் ஒரு தீர்க்க தரிசன சந்ததி எழும்பும். இன்னைக்கு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாத்தையும் கேவலப்படுத்தி பேசிட்டு இவங்க ரொம்ப தெளிவான ஞானவான்கள் மாதிரி, வேதத்தில் எல்லாம் அறக்குறை. இந்த தீர்க்கதரிசியில் குற்றப்படுத்தி பேசுகிற ஊழியக்காரனாக பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பைபிளை முறையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால தான் ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள் எழும்பி ஆண்டவர் பயன்படுத்தும் போது உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக பேசுகிற நிறைய அறக்குறை இருக்குது. சரியா? அவங்களாம் ஏதோ வந்த பைபிள் காலேஜ் சொல்லுவாங்க. அவங்களாம் உண்மையிலே வேதத்தை நுணுக்கமாக கவனித்தவங்கள்ல. கர்த்தர் இடைப்படுகிற விதம், கர்த்தர் பேசுகிற விதம், கர்த்தர் ஒரு மனிதனை நடத்துகிற விதம், பைபிளை பார்த்து தான் அவங்களுடைய
அவங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு புரியும். சும்மா எடுத்த எடுப்பில் எதையோ ஒன்று சொல்லி எதையோ ஒரு பலியை போட்டு அவ்வளவும் ஆபத்து. தீர்க்கதரிசியா இல்லையா தெரியலையா, வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருப்பது நல்லது. தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்புனா ஆபிரகாமுக்கு விரோதமாக அந்த மனுஷன் அறியாமல் எழுந்தின போதே ஆண்டவர் சொன்னார், தொட்டின நீ செத்த. கவனமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்கணும். தெரிந்ததை பேசணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். தீர்க்கதரிசி ஆகிய 9 வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு டிஜிஎஸ் தினகரன் ஆண்டவர் பயன்படுத்தினார். எவ்வளோ பேர் விரோதமாக பேசினாங்க தெரியுமா? எவ்வளோ ஊழியக்காரங்க விரோதமாக பேசினாங்க தெரியுமா? இன்னைக்கு அந்த ஊழியர்கள் எல்லாம் இல்லை. சில ஊழியர்களுடைய ஊழியங்களே இல்லை, அந்த ஊழியக்கார சந்ததியே இல்லை. கை நீட்டி பேசிடலாம், ஆபத்து வரும்போது நிற்க முடியாது. நல்ல ஊழியர்களை பார்த்து கை நீட்டி பேசிடலாம், குற்றப்படுத்தலாம், ஏதோ கேவலமாக அவங்களை இழிவுபடுத்தலாம். சாத்தான் உனக்கு இற போடுறான், அதனால பேசுறீங்க. ஆனால் அவங்க உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தால் அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க, என்ன நடக்கும்? என்னைக்காவது யோசிக்கிறோமா? கவனமாக இருக்கணும். ஆபிரகாம் கர்த்தருடைய தேவ மனிதன், அவ்வளவுதான். ஆபிரகாமுக்கு அறியாம சகோதரி நினைச்சு மனம் முடிக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டதுக்கு ஆபத்து வந்துச்சு. ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் சந்ததியில் வந்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு விரோதமாய், அதிலும் கர்த்தர் அபிஷேகம் படுத்தி பயன்படுத்துகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் பேசினா ஆபத்து. ஏன் நாமளே வாங்கி கட்டிக்கணும்? நாமளே என் பிரச்சனையில் போய் விழுகணும்? தெரியலைன்னா ஒதுங்கி போக வேண்டியதான். உங்க தனிப்பட்ட கருத்தை வச்சு ஒரு தீர்க்கதரிசியை உண்மையாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரத்தை குற்றப்படுத்தினீங்கன்னா சாபம் உங்க வாசப்படியில் படுத்திருக்கும். சாபம் உங்க வாசப்படியில் படுத்திருக்கும். ஆபேல் காயினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காயின்ட சொன்னார், நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ, நீ செய்யாதிருப்பனா என்னவா என்ன படுத்திருக்கும் வாசப்படியில்? பாவம் சாபம் வாசப்படியில் படுத்திருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரால் ஒரு பெரிய சந்ததிக்கு கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய சந்ததி. இன்றைக்கும் ஆபிரகாமை போல சில தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கடைசி காலத்தில் அவர்களை உருவாக்கும்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். விரல் நீட்டி அவங்களை குற்றப்படுத்தாதீங்க. உங்களுக்கு தெரியல புரியலைன்னா விலகி போங்க, அது வேற. விலகி போகிறது வேற, பிடிக்கலைன்னா விலகிறது வேற. அதை யூடியூப்பில் கொண்டு வந்து ஃபேஸ்புக்கில் கொண்டு வந்து அப்படி ஏதாவது செய்கைகள் நீங்கள் செய்வீங்கன்னா நான் சொல்கிறேன், அதிசீக்கிரமாக ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்ப்பார். அந்த காலத்துக்கு நேரம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை கர்த்தர் எப்படி அழைத்தார்? தீர்க்கதரிசி என்று அழைத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசி காலத்தில் வாழுகிற உங்களையும் என்னையும் அப்படி ஒரு சந்ததியாய், தீர்க்க தரிசன சந்ததியாய் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஏன் அப்படின்னா யோவேல் 2:28-29 முழுக்க பின்மாறி மலையை குறித்தும் கடைசி கால தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை குறித்து தான் பைபிள் சொல்லுது. அப்படி ஒரு சந்ததி உருவாகும். சும்மா சொல்றதெல்லாம் அது தீர்க்க தரிசனங்கள் ஆகாது. தீர்க்க தரிசி வேற, தீர்க்க தரிசன வரம் வேற. இன்னும் ஒரு சில காரியங்களை ஆபிரகாம் இடத்துல தேவன் எதிர்பார்த்தவைகளும் ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்களையும் மறுபடியும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படி நாம் எழுந்து நிற்கலாம், ஒப்பு கொடுப்போம். 4 விதமான காரியங்கள்ல ஆபிரகாம் எல்லாவற்றிலும் நீதிமானாய் காணப்பட்டார். ஆபிரகாம் நீதியை நிறைவேற்றுகிற தேவ மனிதனாக